பொதுவாகவே காளியம்மன் படங்கள் எல்லாம் வீட்டுல வச்சு வணங்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கான காரணங்கள் என்ன சாமி? அன்னை ஒரு போர்க்களத்திலே இருக்கக்கூடியவள் தான். அவள் ரணகாய், போர்க்களத்திலே வசிக்கக்கூடிய. அவளுக்கு அதர்வன வேதத்தின்படி ரத்தங்கள் இந்த மாதிரி துஷ்டத்தனமானது இந்த மாதிரி விஷயங்களையே அவள் அதிகமா செய்து போர்க்களத்திலே இருந்து போர்க்களத்துல நம்ம சமாதானத்தை எதிர்பார்க்க முடியாது. அங்க சண்டை போடுறதுக்கு தான் போறோம். அம்மாள் படையினுடைய மெய்காப்பாளராக இருக்கிறதுனால அந்த போர்க்களங்களே அவள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கிறதுனால அவளுடைய படங்களை நம்ம வீட்டுல வச்சிருக்கோம். அதே மாதிரி போர்க்களங்கள் நம்ம வீட்லயும் நடக்கும். கணவன் மனைவியா இருந்தா அவங்களுக்கு சண்டை குழப்பம் பிரச்சனை, குடும்பங்களும் இந்த மாதிரி சண்டை குழப்பங்களான பிரச்சனைகளே போர்க்களம் போதே இருக்கக்கூடிய அளவுல சூழ்நிலைகள் வந்துடும். அப்படிங்கிறதுக்காகத்தான் முன்னோர்கள் அதை வீட்டுல வச்சு வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு. இன்னொன்னு அம்மாள் அகோரமான கோபம் உள்ளது. அவளை சாந்தப்படுத்த யாராலையுமே முடியாது. சாதாரணமான மனிதர்களால் நம்மளால அவளை சாந்தப்படுத்தவும் முடியாது. அப்படி அவளுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் முன்னோர்கள் அவளை வீட்டுல வச்சு வழிபாடு செய்ய வேண்டாம், கோயில்ல போய் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. கோயில்லையுமே அவளுக்கு அவளை உள்ளே இருக்கக்கூடிய பூசாரிகள் இருந்து அவள் பக்கத்துல இருக்கக்கூடியவங்க அவங்களையுமே நிறைய கஷ்டப்படுத்ததான் செய்தா. இருந்தாலும் அவளுடைய பாதத்துல நம்ம பற்றி பிடிக்கையில நிறைய நன்மைகளை, எந்த அளவு கோபப்பட்டாலும் அந்த அளவுக்கு உரிய நன்மைகளை வாரி வழங்கிடுவான். அவ கொடுத்ததை நம்மளால தாங்கவே முடியாத அளவுக்கு பெரிய பெரிய நன்மைகளெல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடிய மிகவும் கருணை உள்ளவள். ஆனா அவளை எங்க வழிபடணும் அப்படிங்கக்கூடியதான் அதனுடைய முறை.